நீங்க பண்ற எல்லா பாவ புண்ணியத்துக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் தண்டனை கிடைக்கும். இப்ப எனக்கு இதுதான் கடைசி ஜென்மமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க காலையில தப்பு பண்ணீங்கன்னா மத்தியானம் உங்களுக்கு அடி விழுகும். மத்தவனுக்கு அப்படி விழுகாது. ஏன்னா நானே நிறைய பேரை பார்த்திருக்கேன். அவன் வாழ்க்கையில அவ்வளவு அட்டூழியம் பண்ணியிருக்கான். ஆனா அவன்லாம் நல்லா இருக்கான். எனக்கு மட்டும் உடனுக்குடன் தண்டனை கிடைக்குது. இன்னைக்கு சிரிச்சா நாளைக்கு அழுகுறோம் அப்படின்னு நடக்குது. எனக்கு ஏன் நடக்குதுன்னா, எனக்கு அடுத்த ஜென்மங்கிறது இல்லை. எனக்கு டைம் இல்லை. அன்னைக்கு கணக்கு டேலி பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல என்னை இவ்வளவு நெருக்கி கடவுள் டேலி பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால நீங்க பண்ற நல்லது உங்க லைஃபை எக்ஸ்டெண்ட் பண்ணும். நீங்க பண்ற கெட்டது உங்களை இமீடியட்டா பாதிக்கும். அதனால இப்ப நீங்க புண்ணியத்தை ஜாஸ்தி பண்ணீங்கன்னா இந்த லைஃப் நீங்க நல்லா இருக்கும். இப்போ வந்து ஒரு ஆண் பெண் 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இந்த பெட் குரூப்ல இருக்கவங்களும் இந்த பெட் குரூப்ல இருக்கவங்க தான் சேரணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல, சேரக்கூடாதுன்னு அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்ல, அப்படி இல்ல. அறிவியல் படி என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஆர்ஹெச் ஃபேக்டர் தான். இங்க பாசிட்டிவா இருக்கிறவங்க பாசிட்டிவோட இருந்துட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா இவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு பிளட் குரூப்ல அப்படி எதுவுமே கிடையாது. பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த மாதிரியான விஷயங்கள் கூட கிடையாதுன்றீங்க? இல்ல, அந்த மாதிரி எந்த விதிமுறையும் இல்லை.